எனக்கு இப்ப நம்ம தேவி சார் மேல ஒரு சின்ன சந்தேகம். அவர் சொன்னது பாத்தீங்களா, அவரே சொன்னாரு மஞ்சள் காமராஜ் பார்க்கறதெல்லாம் மஞ்சள் தான் தெரியும். அப்ப அவர் உள்ளத்துல இருக்கிறத வெளியே வருது. உருளுங்கிறது பெருமாளுங்கிறது அப்படி யாருக்கு பெருமாள் இவரு என்ன எப்படி இருக்கப்போ வீட்டுல போய் சொல்ல முடியாது சொல்லிக்கிறது. சிரிப்பு பத்தி நடுவர் சொன்னாரு, நம்ம ட்ரைனிங் சார் சொன்னாங்க. அதை எங்காலும் சொல்லி வச்சிருக்காரு. அவரை சிரிப்பை பத்தி சொல்லியிருக்காரு. சிரிப்பு வெரைட்டி பண்ணியிருக்காரு. அதிகாரிகளை ஆனால் சிரிப்பு அடங்கி நடப்பது அசதி சிரிப்பு. அந்த சங்கீதத்தில் உள்ளதாக சங்கீத சிரிப்பு. சங்கீதத்தை சொல்லிட்டாங்க. சங்கீதத்திலும் சிரிப்பு கொண்டு வந்தாரு. இதுல இருந்து புதுசா நீங்க சிரிப்பு காட்டிட்டு புரியாத மொழி பேசுபவரை குருவாக பார்க்கிறார். தமிழர் புரியாத மொழி பேசுபவரை குருவாக பார்க்கிறார். சரியாக தமிழ் பேசுபவரை குருகுருவிடம் பார்க்கிறார். தமிழர் புரியாத மொழி பேசுபவரை குருவாக பார்க்கிறார். சரியாக தமிழ் பேசுபவரை குருகுருவிடம் பார்க்கிறார். இவனை பொறுத்தவரை மம்மி தாடி அங்கி ஆண்டி என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி தாடி அங்கி ஆண்டி என்பது கண்ணியம். அம்மா அப்பா மாமா அத்தை என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு இவை தாய்மொழியாம் எனது தமிழ் அன்னையை வழங்கி எனது பெற்றெடுத்த என் அன்னையை வழங்கி மற்றும் இந்த பிரபாத் நிறுவனத்தின் உரிமையாளர்களை வழங்கி இங்கே உள்ள நமது புது மேலாளர் அவர்களுக்கு எனது பணியோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவரின் கீழ் பணிபுரியும் அனைவருக்கும் பிரபாத் அன்புகள் அனைவருக்கும் மற்றும் பட்டிமன்ற நடுவர் எங்களுக்கு செல்லாம் நூற்பர்கள் என்று அழைக்கப்படும் நடுவர் அவர்கள் அவர்களை வழங்கி என்னை நம்பிக்கையிட்டு மாதாவை அமர்ந்திருக்கும் எதிர்நடிகர்களை வழங்கி எனக்கு வறுமை சேர்த்து என்னோட உடன் அமர்ந்திருக்கும் எனது அணியர்களையும் வழங்கி எனது உரையை நான் புரிகின்றேன். முதல்ல நமது பிரபாத் வெளியில் கூடுதலான கண்மணிகளுக்கு ஒரு பாட்டு. அழகு 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 பிரபாத் கண்மணிகள் அழகு 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 பிரபாத் கண்மணிகள் அழகு 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 எங்கள் கண்மணிகள் அழகு 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 எங்கள் கண்மணிகள் அழகு 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 பிரபாத் இல்லை அழகு 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 எங்கள் கண்மணிகள் அழகு குறிஞ்சி தாமரை ரோஜா மல்லி அடிகளும் அழகு குறிஞ்சி தாமரை ரோஜா மல்லி அடிகளும் அழகு அவர்கள் அடியடியாய் படிக்கு செல்வதற்கு அழகு அவர்கள் அடியடியாய் படிக்கு செல்வதற்கு அழகு 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 எங்கள் கண்மணிகள் அழகு நல்ல உள்ள கொண்ட உரிமையாளர்கள் அழகு நல்ல உள்ள கொண்ட உரிமையாளர்கள் அழகு பொதுப்புணவை எண்ணம் கொண்ட மேலாளர் அழகு பொருள் மேலாளர் அழகு பொதுப்புணவை எண்ணம் கொண்ட மேலாளர் அழகு எங்கள் பொது மேலாளர் அழகு 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 பிரபாத் பின்னே அழகு 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 எங்கள் கண்மணிகள் அழகு பிரபாத் கண்மணிகள் அழகு உணவளிக்கும் காவல்காரர் ஒன்று அழகு இங்கே உணவளிக்கும் காவல்காரர் ஒன்று அழகு 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 எங்கள் அழகு பிரபாத் அழகு
இப்படியே இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரிகள் வந்தா நம்ம கண்களில் பிடிக்குமா? என்னங்க இது யாரு கட்டுறது? யாரு இது பாட்டு, இது பாடல கவிஞர் கட்டுறது. யாரோட பெற்றதுக்கு முன்னாடி யாரோட சொல்லிருப்பாங்க இல்லைங்களா? யார் பூ பெற்றாதுனால அதான் தம்பி பத்தி உங்களுக்கு கேட்டேன். உங்களுக்கு கல்யாணத்துக்கு பாட்டு போட்டேன் போட்டேன் வீட்டுக்கு பொண்ணு வாழ என்ன பாட்டு போடுறாங்க? நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கும் திருமண வேடிக்கையில எந்த பாட்டு போடுறாங்க? வாராயு தோழி வாராயு மனப்பந்த காணு வாராயு மனப்பந்த காணு மனமே மனமாவை காண வாராயு வாராயு தோழி வாராயு. சரி, இந்த பொண்ணை வாராங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க? போய் வீட்டுல மாமியா மாமியார் காலையில வச்சு ஆடி போதைங்க சொல்றாங்க. புருஷன் வீட்டில் ஆள போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறே முன்னே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறே முன்னே. மாமனார மாமியார மதிக்கணும், பிறகு வாசல் கோலமிட்ட வாசல்ல ஏறிக்கணும். அம்மா கொடி உபகிட்டு விழிக்கணும், சாணமிட்டு கோலமிட்டு வாசலை இருக்கணும். அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னாக எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சூரியன் உதிப்பதற்கு முன்னாக வாசலத்திற்கு கோலம் போட்டு மாமனார் மாமியார் கணவர்கள் எடுத்து சொல்ல கோலத்தை குளிக்கணும். அப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்ன பாடல் அந்த காலத்து பாடல். இந்த காலத்துல சொல்லி ஒரு வரி சொல்லுங்க. அந்த காலத்துல சொல்லிக்கிறது ஒரு வரி சொல்லுங்க. புருஷர்கள் எப்படி போய் வாழணும்னு சொல்லி கொடுத்த பாடல்களை பாடல் புதுப்பாடு எடுத்து சொல்லிட்டாங்க. பழைய பாடம் சொல்லிட்டே போகலாம். ஒரு நாள் தான் பார்த்தேன். நீங்க முருகன் பழைய பாடம் பாடம் சொல்லிட்டே போகலாம். அப்படி கேட்டாங்க அப்புறம் தூக்கத்தை பற்றி சொல்றேன். தூக்கத்தை பத்தி எங்க கவிஞர் அன்னைக்கு பாட்டு எழுதிட்டாங்க. பள்ளியில் தூங்கி அவன் கல்வியை வந்தான், ஒரு கலைகளில் தூங்கியவன் முதலில் வந்தான், சொந்த கடமையில் தூங்கியவன் வெற்றியில் வந்தான், சொந்த கடமையில் தூங்கியவன் வெற்றியில் வந்தான். அந்த மனிதர்கள் தூக்கத்தினால் சில பொன்னாத வேலையெல்லாம் தூங்குதப்பா தூங்காதே தூங்காதே இங்கு சோபேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல கொடுமையெல்லாம் தூங்கி கழிப்பவர்கள் நாட்டை எடுப்பதுடன் நானும் கேட்டார். நல்ல கொடுமையெல்லாம் தூங்கி கழிப்பவர்கள் நாட்டை எடுப்பதுடன் நானும் கேட்டார். சிலர் அல்லும் பகலும் கல்லாகி இருந்து அதிர்ஷ்டம் இல்லை என்று அறிந்து கொண்டார். நம்ம பாட்டு வீட்டுக்குள்ள போது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லை ஆகிறது. உழைக்கணும், உழைப்பு ஒன்றே மனிதனை முன்னேற்றும். அதான் அந்த வேலையை சொல்லி வச்சிருக்கோம். அல்லும் பகலும் கல்லாகி இருந்து அதிர்ஷ்டம் இல்லை. அதிர்ஷ்டத்துல இறங்கி அதிர்ஷ்டம் மேல நீங்க வழிபடாதீங்க. அது இஷ்டம், அது இருக்கும் போதும். அதனால அதிர்ஷ்டம் தெரிவிச்சாங்க. அப்புறம் தோல்வி இளையன நினைத்தால் மனிதன் வாழ்வில் நிற்கலாமான ஒரு பாட்டு கேட்ட மாட்டேது. இதை பார்த்தீங்கன்னா இலங்கையில விடுதலை புலிகள் போராடி நடக்கிறோம். அவங்க போய் நீங்க புதுப்பாட்டை போட்டதுதான் அவங்களுக்கு உத்வேகம் வந்துருக்குறாங்க. விடுதலை புலிகள் தனியாக 6 பேரும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு நாளைக்கு 15 முறை இந்த பாடலை போட்டு உத்வேகத்தை கொடுத்தப்படாது. வாழ்க்கை சுமை என்று நினைத்து தாயின் கனவை இடிக்கலாமா. எப்படிப்பட்ட தாய்மார்களா இருந்தாலும் சரி, வசதி வேறு. ஆனால் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒரு கனவு ஒன்று இருக்கும். அதான் இந்த பாட்டு அறிவியல் சொல்றாங்க. இல்லை யுத்தங்கள்
மாறும் கொள்கை மாறலாமா வெப்பத்தில் உணவை கொடுத்து உயிராய் வளர்த்த தாயின் கனவை இழிக்கலாமா இனியும் மனதில் ஏற்பாரம் உன்னெஞ்சம் உணவும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏறம். இந்த பாட்டு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கலையா, வீரத்தை கொடுக்கலையா? இது மறுபடியும் மேல வருது. அச்சம் என்பது மரபயடா. ஒவ்வொரு தலைமுறை இருக்கும் போது நான் பாட்டு அஞ்சாமை அச்சம் என்பது மனமையடா அஞ்சாமை நாடிகள் உடமையடா ஆரையும் சாவு நூறியும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மனமையடா அஞ்சாமை நாடிகள் உடமையடா கல்வியின் மனம் மனதை மொழி தைரியம் நல்ல வளர குழந்தைக்கு தைரியம் கொடுத்த பாடல் மக்களின் மனதில் உன்னிப்பவர் யார்? என்ன பேசுறதுக்கு அவங்க புதுப்பாட்டோட நிலைமை எப்படி இருந்தாங்க சொல்லிட்டே இருந்தாங்க சொல்லிட்டே புதுப்பாட்டா இருபது கோடி பெண்மையா 20 கோடி நிலத்தை மறுபதை நிறைய பாட்டு வெற்றியில் வெற்றி எங்களை சேரும் நாங்கள் தந்த வெள்ளையெல்லாம் குடும்ப பிடிக்கிறது ஐடியா பண்ணுவாங்க ஒரு காலத்துல அதை நம்ப மாட்டாங்க வெளியே மாற்ற பழைய படம் வெளியில சொத்தைகளே புரியாது மாட்டுக்கு போறது இது அடிக்கடி போயிடுறாரு குறிப்பிடுவதற்காக ஒரு சின்ன சின்ன தோழி நீ கண்ணால் கண்ணே கைப்பட்டா ராஜகுடி பிஞ்சு வீடு போதைட்டாங்க அப்புறம் திரைப்படத்தில் போதையாச்சு காதல் இப்படி எல்லாம் முடிஞ்சிருக்காரு. அதே போல ஒரு திரைப்படத்துல ஒரு அண்ணன் தங்கச்சி கட்டி கொடுத்த ஒரு குழந்தை வருது. குழந்தை பிறந்த விஷயத்த தாய் மாமன் சொல்லியிருக்கிறாங்க. தாய் மாமன் சீர் கொடுக்கிறாரு. அதைய பார்த்து புத்தம் நகர்வர்கள் கவிஞர் என்ன சீர் கொண்டு வரலாம் அதுப்பா குடிச்சா அறிவறிந்து போட்டு எதுவே பால் குடிச்சா ஏப்பா வந்து சேருங்க யாராவது யாராண்டி தாய் வாங்க அங்க சொல்லி
வெளிச்சம் செஞ்சால கிடைக்க வேணும்னு அங்காட்டு சொல்லு சக்தி தாராண்டி நாயாம பார்த்து நடக்க சொல்லுங்க இயல்பு அந்தாம எட்டி இருக்க சொல்லு நம்ம சுதர்ஷ்டமே இறங்கி மாவட்டத்தில் பையன் இந்த மாவட்டம் பையன் வெளிநாட்டில் படிச்சு ஊருக்கு போறாரு. அதுக்கு ஒரு பாட்டு போடுறாங்க, விதவிதமா பாட்டு போடுறாங்க. அதுக்கு ஒரு பாட்டு போடுறாங்க. பிறந்தவரே ஆனாதிரி அவரே பருவம் சுமத்துவம் பாவாயிரவரே மனபுதி பிடிச்சவரே மக்களே ஒன்றாமே ஒளிவான ஒளிவினத யாராலே பதிப்போ ஆத்தகரமரமே சமாதியிலே ஆலமரகிலே அதிலொருங்கியே ஓடகர வந்துங்க ஒரு பியாரி ஒருச்சி இரவல் நாடின சாதனைகள் வந்தவங்க நானே மசரதுன்னா அதோட தண்ணீர் ஊத்து தண்ணியாக உடனே யார கண்ணா கம்பாயில யார் வீட்டு எழுதிருங்க உடனே திருப்பி வரும் அதோட தண்ணீர் ஊத்து தண்ணியாக ஐத்தையோ மாமன் சொன்னாரா ஆக்கிர நீயோ சொன்னாரா அன்னமே உன்னை என்னை நோக்கி வளர்த்த விந்தை சொன்னாரா அந்த மாமன் கொண்டே மச்சம் பார்த்து நானாச்சு மச்சாலே திருமஞ்சள் பையன் ஆத்தங்கர மரமே சமதியிலே ஆலமரத்திலே அதிலுறங்கியே இப்படிப்பட்ட பாடல்கள் 3 பாடலாக நேரம் போவது தெரியாது, மாறிக்கொண்டிருந்தால் நிலைப்பது தெரியாது. நேரம் இல்லாத காரணத்தால் எனது உரையை நான் தோல்படுத்தி எதை எப்படி சொன்னாலும் முன்னால் அணியினர் கூறியது போல எங்கள் பாடல் பழைய சொல்லுதா புது பாடல் பிரியாணியா. ஆனால் பழைய சொல்லி என்னைக்கெல்லாம் எந்த காரணம் சாப்பிடலாம் பிரியாணி தொடர்ந்து 4 நாளைக்கு சாப்பிடலாம் தண்ணி குடிச்சிட்டு போயிடும். அதோட தெரியல பழைய சொல்லி எப்படினாலும் சாப்பிடலாம் சலிக்காது. புது பாடல் பிரியாணி ஏற்றுக்கிறாங்க சாப்பிட முடியாது என்பதை கூறிக்கொண்டு வாய்மொழி கேட்பதற்கு நன்றி பாராட்டி இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். வேலை மனதைக்கு செல்லும் கண்மணிகளே, do your duty to work for benefit. யாராக இருந்தாலும் பயனை செய்வோம், பாதை எதிராக வேண்டியதில்லை. நாம் செய்கின்ற கடமைக்கு தகுந்த பலன் தானாக ஆகும் என்பதை கூறிக்கொண்டு நான் இப்படிப்பட்ட அதாவது பொது உடைமைப்பட்ட புறவை வாழ வைத்து நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட பொது உடைமைப்பட்ட பொது பேராளர்கள் கீழ் நம்மளால் வேலை செய்வது உரிமையாக நினைத்து இப்படிப்பட்ட வாழ்நாள் புதுமை நாம் 2 பேரும் வெளியே செல்கின்றோம் என்றால் நம்ம கிராமத்தில் யார் பையன் இருக்காம இன்னொரு பையன் சொல்லுவோம். அப்பா இன்னொரு பையன் ஃப்ரெண்ட் யார் ஆனா அதே போல நான் சொல்றேன், நீ எப்படி வேலை செய்கிறாய் சாலை இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் வருமானம் வேறு நல்லா புரிஞ்சுக்க. வருமானம் என்பது வேறு, உழைப்பு என்பது வேறு, ஒழுக்கம் என்பது நிச்சயம் அது லட்சியம். வருமானம் வேறு, உழைப்பு வேறு, ஒழுக்கம் என்பது நிச்சயம் அது லட்சியம். அந்த ஒழுக்கத்தோடு